லாஸ்ட் வீக் அரைச்ச மாவு சீக்கிரமாகவே காலியாயிடுச்சு. அதனால் திரும்பவும் அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்ருந்தேன். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் எக் கிரேவியும் சப்பாத்தியும் தான். எக் கிரேவி வந்து ஆஸ் யூஷுவல் தக்காளி சட்னி மாதிரி செஞ்சுட்டு எக்கை பாயில் பண்ணி அதில் போட்டுட்டேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி தான் நான் போட்டுக்கிட்டேன். என்னால் வந்து மாவு பிசைய முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் எக் கிரேவியும் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் படுத்துட்டோம். காலையில் எழுந்து பார்த்தா சரியான ஸ்னோ ஸ்டார்ம் போல் ஊரே வெள்ளை வெள்ளேர்னு இருந்தது. சரி, ஓகே, நம்ம அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது இந்த தடவை பொங்கி வழியாமல் நல்லா சூப்பராக இருந்தது. என்கிட்ட அந்தளவுக்கு பாத்திரம்லாம் கிடையாது. நான் ஊர்லேருந்து வரும்போது ஒரு சில பாத்திரம் தான் கொண்டு வந்திருந்தேன். அதனால நான் குக்கர்லேயே இந்த தடவை போட்டுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். வெளியே வந்து பார்த்தா ஊரே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டாக என்னமோ நார்னியாவில் இருக்கிற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.